பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான காஜா மைதீன் அவர்கள் அளித்த ஒரு பேட்டியில் சந்தித்த வேலை திரைப்பட தயாரிப்பின் போது நவரச நாயகன் கார்த்திக்குடன் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை பற்றி வெளிப்படையாக பேசியிருப்பார். அதை போலவே இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள் கார்த்திக் அவர்களிடம் பணம் கொடுத்துவிட்டு அந்த பணத்தை வாங்கப்பட்ட பாட்டை பற்றி வெளிப்படையாக ஒரு பேட்டியின் போது கூறியிருப்பார். இப்படியாக சில பல தயாரிப்பாளர்களை முடித்து கட்டிய கார்த்திக் அவர்களை, அவர்களின் அரசியல் கனவை, நவரச நாயகனின் அரசியல் வாழ்க்கையை முடித்து கட்டிய ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கிறார் தமிழ்நாட்டில். அவர்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். சரி, ஷூட்டிங்க்கு சரியா வரல, காசு வாங்கிட்டு தரமாட்டேங்கிறாரு, பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் திரு கார்த்திக் அவர்களின் மீது இருந்திருக்கிறது. ஆனால் மிக நேர்மையானவரும், திரைப்பட படப்பிடிப்பு தளங்கள் உட்பட மிக எளிமையாக நடந்து கொண்டவரும், கலந்து கொள்ளும் தொழில்நுட்ப கலைஞர்கள், வேலையாட்கள் உட்பட அத்தனை பேருக்கும் சரியான சாப்பாடு அளித்து பெருமைப்படுத்தியவருமான நடிகர் சங்கத்தின் தலைவராய் இருந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்தவரும், எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்திற்கு உயர்ந்தவருமான திரு விஜயகாந்த் அவர்கள். அவர்களின் அரசியல் வாழ்க்கை முடிந்ததற்கும் மிக முக்கியமான காரணியாயிருப்பவர் செல்வி ஜெயலலிதா அவர்களே. நாம் குறிப்பிட்ட முதலாம் நபர் மிகச் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருந்தாலும், நமக்கெல்லாம் மிகவும் பிடித்தவராய் இருந்தாலும் கூட, படப்பிடிப்பு தளங்களுக்கு சரியான நேரத்தில் வராதவர், அட்வான்ஸ் வாங்கி கொண்டு திருப்பி தர மறுப்பவர் என்று பல முகங்கள் இருக்கலாம். ஆனால் இரண்டாம் நபரோ எதிர்க்கட்சி என்று சொல்லிக் கொள்ளும் நபர்கள் கூட எதிர்த்து பேசாத, பழி போட துணியாத ஒரு நபராக இருக்கிறார். இந்த இருவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைதான். ஆனாலும் ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதுதான் செல்வி ஜெயலலிதா. இருவரின் அரசியல் வாழ்க்கையும் முடிவிற்கு வர முக்கியமான காரணியாக இருந்தவர் அவரே. அதை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். 2004 சரணாலயம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனுடைய முதல் கூட்டம் விருதுநகரில் கூட்டப்படுகிறது. இப்போ நம்முடைய தாவேகாவுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுதோ அதை போன்றதொரு கூட்டம் அப்போதே கூட தொடங்குகிறது. அப்போதைய அரசியல் கட்சிகள் மத்தியில் இது ஒரு பெரிய பரபரப்பை கிளப்புகிறது. அங்கு கூடும் கூட்டம் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. தான் ஒரு அரசியல்வாதி ஆகலாம், முதலமைச்சராக ஆகலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. எனவே இரண்டாவது கூட்டத்தை மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஆரம்பிக்கிறார்கள். முதல் கூட்டத்தை விட இன்னும் அதிகப்படியான கூட்டம், கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் கூடி அலைமோத தொடங்குகிறது. ஆனால் கூட்டத்திற்குள் ஒரு சில விசமிகள் புகுந்து விடுகிறார்கள். இதனால் அங்கே பெரிய கலவரமாகிறது. ஒரு வழியாக தப்பிச்சோம் பொழைச்சோம் என்று பாதியிலேயே கூட்டத்தை விட்டு தப்பித்து கிளம்பி விடுகிறார் நவரச நாயகன். அந்த 2 இடங்களிலும் கூடிய கூட்டம் கார்த்திக் அவர்களுக்குள் ஒரு அரசியல் ஆசையை உண்டு பண்ணுகிறது. தான் எப்படியும் கட்சி தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அப்படி முடிவு செய்தவர் ஒரு யோசனை இருக்கிறது. தான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்போமா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி நேதாஜியால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. நேதாஜிக்கும் கார்த்திக் சார்ந்த அந்த சமூகத்திற்கும் இடையே ஒரு விதமான இணக்கம் இருக்கிறது. இதன் மூலமாக நேதாஜியின் புகழையும் பயன்படுத்தி கொண்ட மாதிரியும் ஆயிற்று, நம் சமூக மக்களையும் திருப்திப்படுத்திய மாதிரி ஆயிற்று என்று ஒரு முடிவெடுக்கிறார். முடிவு என்னமோ ராஜதந்திரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் விளைவுகளோ வேறு மாதிரியாக இருக்கிறது. 2006 அந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க நினைக்கிறார் கார்த்திக். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எண்ணம் வேறு மாதிரி இருக்கிறது. கார்த்திக் சார்ந்து இருந்த சமூகத்தின் பெரும்பான்மையான வாக்குகள், ஆதரவுகள் அதிமுகவிற்கே இருந்து வந்தன. அவர்களின் நேரடியான ஆதரவு அதிமுகவிற்கு இருந்து வந்த நிலையில் கார்த்திக்கின் வருகை அவர்களின் பெரும்பகுதி வாக்குகளை கார்த்திக்கை நோக்கி திரும்ப தொடங்கி இருந்தது. கார்த்திக் அவர்கள் அதிமுகவின் அனுதாபியாக இருந்த போதும், அதிமுகவிடம் கூட்டணி சேர தயாராக இருந்த போதும், நமக்கு நேரடியாக வரவேண்டிய வாக்குகளை நாம் ஏன் கார்த்திக் மூலமாக பெற வேண்டும் என்ற ஒரு கணக்கு போடுகிறார் ஜெயலலிதா. நாய்வாலை வெட்டி நாய்க்கே சூப்பு வச்ச கதையா, தனக்கு வர வேண்டிய ஓட்ட கார்த்திக் பிரிச்சுட்டு தான்ட்டே சீட்டு வாங்கிக்குவாரா அப்படின்னு ஜெயலலிதா கணக்கு போடுறாங்க. எனவே அதிமுகவுடன் கூட்டணி என நம்பியிருந்த கார்த்திக் அவர்களுக்கு ஒரு போக்கு காட்டி ஒரு அரசியல் காய் நகர்த்தலை தொடங்குகிறார் ஜெயலலிதா அவர். ஒருபுறம் கார்த்திக்குடன் பேச்சுவார்த்தை என்பதை போல போக்கு காட்டி, மறுபுறம்
பார்வர்ட் பிளாக்கில் அப்போதைய அதிருப்தி எம்எல்ஏவாக இருந்த சந்தானம் அவர்களை தூண்டிவிடத் தொடங்கியிருந்தார் ஜெயலலிதா அவர்கள். அதுவரை சினிமாவில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த கார்த்திக் இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை தடுத்து நிறுத்த தெரியாமல், அதை புரிந்து கொள்ள இயலாமல் பலிகடாவாக மாறி போகிறார். கூட்டணி பேச்சு நடத்த தயாராக இருந்த கார்த்திக் அவர்களை புறக்கணித்துவிட்டு அதற்கு அதாவது அதிருப்தி எம்எல்ஏவான சந்தானத்திற்கு சீட்டை வழங்குகிறார் ஜெயலலிதா. இது கார்த்திக் அவர்களுக்கு கடும் கோபத்தை வாரி வழங்குகிறது. இந்த கோபத்தின் விளைவாக 64 தொகுதிகளிலும் தனித்து நாங்கள் போட்டியிடப் போகிறோம், குறிப்பாக ஜெயலலிதா நிற்கும் தொகுதி, அதில் அவரை எதிர்த்து நிற்கப் போகிறோம் என்று கட்சிக்கிறார். அடிபட்ட புலியாக கட்சிக்கு ஆரம்பிக்கிறார் கார்த்திக். அவ்வளவே பேட்டியும் கொடுக்கிறார். பரபரப்பாக செயலும் பட தொடங்கி இருக்கிறார். ஆனால் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பிருந்து அவர் காணாமல் போயிருந்தார். அவரை தொடர்பு கொள்வதும் முடியாமல் இருந்தது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைமையாலேயே அவரை தொடர்பு கொள்ள இயலவில்லை. தொண்டர்களாலும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. அவருடைய ரசிகர்களாலும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. என்ன ஆயிற்று கார்த்திக் என்று பரபரப்பாக பேசி கொண்டிருந்த அந்த வேளையில் அப்போது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம், அயோத்திக்குப்பம் வீரமணி அவர்கள் கார்த்திக் அவர்களை கடத்தி கொண்டு போய் வைத்து விட்டார். பிரச்சாரத்திற்கு போக விடாமல் கார்த்திக் அவர்களை கடத்தி கொண்டு போய்விட்டார் என்ற ஒரு செய்தியும் அப்போது பரவி இருந்தது. அந்த நிகழ்வு நடந்தது அதிமுக ஜெயலலிதாவாலேயே என்பதாகவும் ஒரு செய்தி பரவி இருந்தது. அது எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை. ஆனாலும் கார்த்திக் அந்த செய்தியை மறுத்திருந்தார் என்று சொல்வதை விட பட்டும் படாமல் மறுத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அளவு குழப்பங்களை வைத்துவிட்டு எப்படி ஜெயிக்க இயலும்? தனித்து போட்டியிட்டால் கூட போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்து தோல்வியை சந்தித்து இருந்தது கார்த்திக்கின் கட்சி. பிரச்சாரத்திற்கே போகாத கார்த்திக்கின் போக்கு ஃபார்வர்ட் பிளாக்கிற்கு ஒரு கோபத்தை உண்டாக்கி இருந்தது. அவர்களுக்கு என்ன தெரியும் கார்த்திக்கிற்கு நடந்த பிரச்சனை பற்றி? கார்த்திக் அவர்களிடம் அவர்கள் விளக்கம் கேட்க தொடங்குகிறார்கள். கார்த்திக் அவர்களும் எனக்கு வயிறு வலி, அதனால் நான் செல்லவில்லை என்று கூறுகிறார். இந்த நிலையில் கார்த்திகை கட்சியிலிருந்து விலக்குகிறது ஃபார்வர்ட் பிளாக். ஆனாலும் ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருப்பதில்லை என்ற பழமொழிக்கேற்ப கார்த்திக் அவர்கள் தனியாக ஒரு கட்சி தொடங்க போவதாக கூறுகிறார். அப்படி கட்சியை தொடங்கவும் செய்தார். அது அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி என்று 2009ஆம் ஆண்டு அந்த கட்சியை தொடங்குகிறார். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கிறார். அந்த கூட்டணியின் விலையாக விருதுநகர் மற்றும் தேனி தொகுதிகளில் போட்டியிடும் வாய்ப்பை பெறுகிறார். விருதுநகரில் தானே போட்டியிடவும் தேனியில் பார்வதி என்ற ஒரு பெண் வேட்பாளரையும் நிறுத்துகிறார். வேட்புமனு வாபஸ் பெறும் கடைசி நாளன்று பார்வதி அவர்கள் வேட்புமனுவை வாபஸ் வாங்கிவிடுகிறார். அது மட்டுமல்லாமல் கார்த்திக்கின் மீதும் பழியை போட தொடங்குகிறார். தான் சம்பாதிப்பதற்காக மட்டுமே கார்த்திக் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார், என்னிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாற்றிவிட்டார் என்று குற்றச்சாட்டை வைத்துவிட்டு கட்சியிலிருந்து விலகுகிறார். தேனி தொகுதிதான் கையை விட்டு போய்விட்டது. விருதுநகராவது இருக்கிறதே என்று பார்த்தால் நகரில் ஒரு பலமான போட்டி இருந்தது. அன்றைக்கு மதிமுகவின் அமைப்பாளரான வைகோ அவர்கள் மற்றும் மதிமுகவிலிருந்து விலகி அப்போதைக்கு அதிமுகவில் அடைக்கலமாக இருந்த மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் மாணிக் தாகூர் என ஒரு கடும் போட்டி நிலவுகிறது. கார்த்திக் அவர்களோ மக்கள் அறிந்த ஒரு முகம். அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் சார்ந்த சமூகத்தின் வாக்குகளும் இருக்கிறன. எனவே தான் சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறார். ஆனாலும் அந்த தேர்தலுக்கு காத்திருந்த கார்த்திக்குக்கும் ஒரு தோல்வியையே அளித்தது. 4வது இடத்தை மட்டுமே அவரால் பெற முடிந்தது. டெபாசிட்டையும் இழந்திருந்தார். 2011 சட்டமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறார். போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றிகரமாக தோல்வியை தழுவுகிறது. ஆனாலும் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறியது போல அவர் முயற்சியை மட்டும் கைவிடவில்லை. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அதில் விடியல் கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறார். ஆனால் அந்த கூட்டணியும் ஒரு வாரத்திற்குள்ளாகவே முடிவுக்கு வந்து சேர்க்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் கார்த்திக்கின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதாவது வாட்ஸ்அப்பிலேயே கட்சியை நடத்துகிறார். வாட்ஸ்அப்பிலேயே அவர் தொகுதி பங்கீடுகள் குறித்து பேச தொடங்குகிறார். நேரடியாக பார்த்து தொகுதி பங்கீடு பற்றியும் மற்ற கட்சி தலைவர்களை பற்றியும் தேர்தல் பிரச்சார உத்திகளை பற்றியும் பேசுவதில்லை என்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த கூட்டணியும் கலந்து போகிறது.
ஏற்கனவே அகில இந்திய நாடாளுமன்ற கட்சி என்ற ஒரு கட்சி இருந்தது. இந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு மனித உரிமை காக்கும் கட்சி என்ற ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்கிறார். கோட்டையாளி ஃபர்ஸ்ட் இருந்து கோடு போடுறேன் அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சிடலான்னு முயற்சி பண்றார். என்னோட 2வது இன்னிங்ஸ் என்ற அறிவிப்பையும் வெளியிடுகிறார். ஆனாலும் திரைப்படத்தில் பெற்ற வெற்றியைப் போல அரசியலில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை. 2021ஆம் ஆண்டு ஓபிஎஸ் அவர்களை ஆதரவளிக்கிறார். இவ்வாறாக கார்த்திக்கின் அரசியல் பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் வெற்றி என்பது மருந்துக்கு கூட கிட்டிய பாடில்லை. என்னதான் சினிமாவில் புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருந்தபோதும், தனக்கென்று ஒரு சமூக வாக்குகளை வைத்திருந்த போதும், கார்த்திக்கின் அரசியல் வாழ்வு என்பது முடித்து வைக்கப்பட்டதாகவே இருந்திருக்கிறது. சினிமாவில் எப்படி கார்த்திக்கின் காலதாமதம், அலட்சியம், சோம்பேறித்தனம் போன்றவை பெரிதாக பேசப்பட்டதோ, அதைப் போலவே ஆசை இருந்த அளவிற்கு முயற்சி இல்லாததும், அரசியல் சூழ்ச்சிகளை சரிவர கையாள தெரியாததாலும் கார்த்திக்கின் முதல்வர் கனவு எம்எல்ஏ அளவிற்கு கூட கை கொடுக்கவில்லை.